கடவுளை ஒருவரும் காட்ட முடியாது. ஆனால் கடவுளிடம் போகலாம். கடவுளைக் கண்டேன் காட்டுவேன் என்று யாராவது சொன்னால் அது படுபொய் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். ஒருவர் மற்றவருக்கு கடவுளைக் காட்டுகின்றேன் என கடலுக்குள் கூட்டிச் செல்லாம். ஆனால் அவரால் கடவுளைக் காட்ட முடியாது. அவர் செய்வதுதான் சீத்து. படத்திலிருந்து அல்லது சுவரிலிருந்து திருநீற்றை எடுத்துக் கொடுக்கலாம். திருநீற்றை கடவுள் தன்கையால் கண்ணெதிரே கொடுப்பதைக் காட்ட முடியாது. இது குரலியாகவும் இருக்க முடியும். துன்பப்படுகின்ற ஒருவருக்கு அவர் துன்பத்தை துடைக்க சாதகமாக எதையாவது சொல்லலாம். அவர் சொன்னபடி துன்பப்படுகிறவர் துன்பம் நீங்கலாம். சொன்னது நடைபெறுவது நிகழ்தகவாகவும் சுத்திருக்கலாம். சுவி பிரிக்கர் ஒருபோதும் வாங்காத ஒருவர், ஒரு சாத்திரம் சொல்லுகின்றவர். உனக்கு இக்காலம் பொற்காலம், கிரகநிலை உமக்கு சாதகமாக இருக்கிறதென கூறலாம். அதனை நம்பிய அவர் ஒரு நாளும் வாங்காதவர் அதிர்ஷ்ட இலாபச்சீட்டை வாங்குகிறார். ஒன்றில் சுவீப் விழும் அல்லது விழாது என்ற இரண்டில் ஒன்று நிகழும். இந்த உண்மையின்படி அவருக்கு அதிர்ஷ்ட இலாபச்சீட்டு விழுந்து விடுகிறது. இதனால் அவர் கடவுளைக் கண்டவராக முடியாது. இதில் இரண்டு விடயங்கள் உள்ளது. சுவி பிரிக்கர் எடுத்தவரின் தீர்மானம். அத்தீர்மானத்தை எடுக்காதிருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பில்லை. மற்றது நிகழ்தகவு. இரண்டில் ஒன்று நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதன்படி அவருக்கு இலாபச்சீட்டு அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டும் அல்லது அடிக்காமல் விட வேண்டும். அவருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. நல்லதையே செய்து நல்லறத்தை பின்பற்றுகிறவருக்கும் கடவுள் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் என்பதை எல்லா ஞானிகளும் குறிப்பிட்டுள்ளார்கள். முத்தையா முனிவரும் அதையே சொன்னார். கடவுளுக்கு ஒருவரை ஒரே நாளில் செல்வந்தராக்கவும் முடியும், ஒரே நாளில் கொலைகாரனாக்கவும் முடியும் என்று முனிவர் சொல்லுவார். ஆனால் அவரில்லை அதனைச் செய்வது. கடவுள் எல்லாவற்றிலும் நிகழக்கூடிய வாய்ப்புகளை உலகில் ஏற்படுத்தியுள்ளார். வாய்ப்பை தேர்ந்தெடுப்பது அவரவர் விருப்பம். அவர் நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுத்தார் என்பது கடவுள் கொடுத்ததல்ல, முடிவெடுத்தவருடைய தீர்மானமானமாகும். தனக்கு நேரே சுவரில் பந்தை எறிந்தால் அது நேரே திரும்பி வந்து அவரை உறுத்தும். அவரவர் செயலுக்கு அவரவர் எதிர்விளைவை அனுபவித்தே வேண்டும் என்பது இயற்கை நியதி. அவர் எல்லா நாளும் போல சுவீப் எடுக்காதிருந்திருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்காது. அவர் இதுவரை கடந்து வந்த பிறவிகளில் செய்த செயல்களின் எதிர்விளைவே அவருக்கு சுவீப் விழக் காரணமானது. அவர் அத்தீர்மானத்தை எடுக்க காரணம் கடவுள் அல்ல, அவர் இதுவரை செய்தவற்றின் எதிர்விளைவாகும். இதனையே இக்காலத்தில் முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் என்பதாகும். முத்தையா சுவாமிகள் ஓரிரு வார்த்தைகளில் எனக்குச் சொன்னவை எனக்கு இப்போது நன்றாக புரிகின்றதென மகிழ்கின்றேன். இந்த பாதிரியாரும் முனிவர் சொன்னதையே சொல்லாமல் சொல்லுகிறார். கடவுளைக் காட்ட முடியாது, அதாவது கடவுளை இங்கே கூட்டி வர முடியாது. ஆனால் கடவுளால் ஆட்கொள்ளப்படலாம். அவருடைய ஆன்மா கடவுளுடன் போய்ச் சேரலாம். நான் புரிந்து கொண்டதை எனக்கு விளக்க முடியாமல் இருக்கிறதென்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் எவ்வளவு அழகாக இந்தப் பாதிரியார் சொல்லியிருக்கிறார். அவர் உரையை முத்தையா முனிவர் கருத்துடன் ஒப்பிட்டு மகிழ்ச்சியுடன் இன்பமடைகின்றேன். பாதிரியாரும் முனிவரும் ஒன்றையே சொன்னார்கள். வையத்துள்ள வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். அறவாழ்க்கைதான் அவர் நல்ல தீர்மானங்களை எடுக்க காரணமாகிறதெனச் சொன்ன முனிவர் அரசியல்வாதிகளுக்கும் அதையே சொன்னார். அறம் தவறாத தீர்மானம் எடுக்கும் மன்னனும் கடவுளுடன் சங்கமமாவான் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். மக்களை நல்வழிப்படுத்தும் கற்பித்தல் உபகரணங்களாக வரலாறுகளும் உபகதைகளும் இருக்கின்றன என்று முத்தையா சுவாமி சொன்னார். உயிருடன் வாழ்ந்து இறந்தவர்கள் வரலாறு முக்கியமானது. அந்த வரலாறு அனுபவங்களின் தொகுப்பாகும்.
அது மாணவருக்கான அறநெறி போதனையில் முக்கியமானது என முத்தையா சுவாமிகள் சொன்னார். ஆனால் வரலாறு எழுதப்படாத ஏராளமான அறநெறி காட்டும் நூல்களும் உள்ளன. அகத்தியருடையவை எனக் கூறுகின்ற அறம்போதிக்கும் இருப்புகளும் உள்ளன. அவைகளும் மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டியவை. மதங்கொண்ட மதவாதிகளால் திரிபுபடுத்தப்பட்ட உபகதைகள் தொடர்பாக கவனமெடுக்கப்பட வேண்டுமென முத்தையா சுவாமிகள் எடுத்துச் சொல்லுவார். பேருரை நிகழ்த்தும் இந்த பாதிரியார் மத போதகர் அல்ல, கிறிஸ்தவ சமய போதகராகும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த கிறிஸ்தவ சமய போதகர் அழகாக எடுத்துரைக்கும் அளவுக்கு ஆற்றல் எனக்கில்லை. முத்தையா சுவாமிக்கு அந்த ஆற்றல் இருக்கும். அவர் தேவையானவருக்கு தேவையான மாதிரி சொல்லுவார். எனக்கு நூல் அறிவு இல்லை என்றே நினைக்கின்றேன். உள்ளம் திருக்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். மனம், உள்ளம், ஆன்மா எனச் சொல்லப்படுவதெல்லாம் ஒன்றுதான். அதுவே உடலில் உறைந்துள்ள கடவுளின் ஒரு பாகமான ஒரு துளி. அல்லது கடவுள் என்றும் சொல்லலாம். கடவுளை வேறெங்கும் தேடிச் செல்ல தேவையில்லை. உன் உடலுக்குள் இருக்கும் கடவுளின் ஒரு துளியான கடவுளின் பாகத்தைப் பற்றி உணர்ந்தால் போதும். கடவுளால் உருவாக்கப்பட்டு உடலுக்குள் இருக்கும் ஆன்மா பூ உலகச் சூழலில் மயங்கியுள்ளது. உடலில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு தன்னைப் பற்றி தெரியாது. ஆன்மா தன்னை உணருமானால் உள்ளம்தான் கடவுள் என்பதை அறிய வரும். அந்த கடவுளின் உறைவிடம்தான் இந்த உடல் என்று சொன்ன முத்தையா முனிவர், கடவுளை நீர் உணர வேண்டுமானால் இந்த உடலான கோவிலானது சரியாகப் பேணப்பட வேண்டும் என்று சொன்னார். முத்தையா சுவாமிகள் அவருடைய அன்பர்களை விரதமிருக்கச் சொல்லுவதில்லை. கடவுள் வணக்கத்திற்கு உடற்சுகம் மிக முக்கியமானது, நித்திரையும் மிக முக்கியமானது. அதனால் விழித்திருக்கவும் சொல்லுவதில்லை. ஆழ்ந்த நித்திரை மிக முக்கியமானது. விழித்திருக்கும்போது அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே அதிக நேரம் ஆழ்ந்த நித்திரை வரும். ஆழ்ந்த நித்திரை என்பது ஆன்மாவின் பேரின்பம் அடைவதற்கான இருப்பின் அளவை அதிகரிப்பதற்கான இன்ப அளவாகும் என்று முத்தையா முனிவர் சொல்லுவார். பால் மட்டும் அருந்தினேன், தொடர்ந்து ஒரே ஆடையுடன் வாழ்ந்தேன் என்பதெல்லாம் எனது விளம்பர உத்தியாகும். ஆண்டவன் விளம்பரத்தை அங்கீகரிப்பதில்லை. இதுவும் சித்துக் காண்பித்தலும் ஆன்மாவின் உலகியல் பற்றுள்ள நிலையையே வெளிப்படுத்தும் என்று முத்தையா முனிவர் தன்னையே தாழ்த்திச் சொன்னார். என்னால் மீட்டுப் பார்க்க முடியாததை கிறிஸ்தவ மதகுரு அழகாகச் சொல்லுவதை நான் மட்டுமல்ல, இந்த வீடியோவில் காணப்படும் பெருந்திரளான மக்களும் உணர முயற்சிப்பதை நினைத்துப் பார்க்கின்றேன். அவருடைய 2 வீடியோக்களை இணைத்துள்ளேன். மதமனும் பேய் ஒழியணும் அப்படிங்கிறார் வள்ளலார் சுவாமி. மதமெனும் பேய் ஒழியணும் அப்படிங்கிறார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பும் இரக்கமும் இல்லைன்னா எதுக்குங்க மதங்கள் சொல்லுங்க? எதுக்குங்க மதம்? இல்லையா? அப்படி இல்லைன்னா அது எந்த பிலாசபியா இருந்தாலும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு மதம் என்று வருகின்ற பொழுது கடைசியாக ஒரு மாபெரும் ஒரு ஒரு பேராளுமை. இப்ப சித்தர் மரபில் பல 1-2 பேர், நீங்களும் சித்தர் தான், இங்க கூட நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கலாம் சித்தர்கள், பொட்டன்சியல் சித்தர். ஆனால் இருக்கின்ற சித்தர்களிலேயே நான் மதிக்கும் முதல் சித்தர், நீங்களும் ஒருவேளை மதிப்பீர்கள், யாருன்னு சொல்லுங்களேன். மதிக்க வேண்டிய முதல் சித்தர். மொத்தம் எத்தனை சித்தர்கள்? அட்லீஸ்ட் பெரும் சித்தர்கள் எத்தனை பேர்? யாராவது சொல்லுங்க. பரவாயில்ல, வாணியம்பாடி சிறப்பு, கைதட்டலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 18 பெரும் சித்தர்கள். அந்த பெரும் சித்தர்களிலும் முதல் சித்தர் யார்? திருமூலர் சொன்னார். அகத்தியர் நமக்கு வரலாற்றில் நிரூபிக்கப்பட அவர் ஒரு குறியீடு. அகத்தியர் நமக்கு ஒரு குறியீடு தானே தன்றி வாழ்ந்து விட்டு சென்ற வரலாறு நமக்கு இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரும் குறியீடு, ஒரு ஞான மரபினுடைய குறியீடு. ஆனால் நமக்கு எழுதி பதிப்பித்து தந்த ஒரு மாபெரும் சித்தர்களில் முதல் சித்தர் என்றால் யாரை எடுத்துக்கொள்ளலாம்? திருமூலரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த திருமூலரினுடைய
முத்து. அவரிடம் நான் ஆழ்ந்து முத்தெடுத்த காரணத்தினால்தான் எனக்கு கடந்த ஜனவரி மாதம் 60 வயது ஆயிற்று. 60 வயதிலும் நான் இன்றும் 21 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட முடியும் என்ற நிலையில் இருக்கிறேன். என்னால் இருக்கிறேன் என்றால் அதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. திருமூலரும் ஒரு காரணம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏனென்றால் அவர் எனக்கு கற்றுத்தந்ததுதான், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் திருக்கோயில். ஏன்னா நம்ம எல்லா சமயங்களும் ஆன்மா ரொம்ப பெருசு, உடல் எல்லாம் கொஞ்சம் பெருசு கிடையாது. இந்த பாடி சோல் டைகாட்டம் இருக்கு இல்லைங்களா, இது மதங்கள் செய்த கேடுகளில் ஒன்று. எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அதாவது சோல் இஸ் கிரேட், பாடி இஸ் நாட் குட். திருமூலர் தான் நமக்கு முதல்ல சொல்லி தந்தவர். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஏங்க, வயிறு பிரச்சனைன்னா உங்க ஆன்மா நல்லா இருக்குங்களா? உடம்புல கேன்சர் வந்துருச்சுன்னா ஆன்மா நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. உடம்பு நல்லா இருந்தா தான் ஆன்மா நல்லா இருக்க முடியும். பர்வீன் சுல்தானா இருக்காங்க இஸ்லாம், நான் கிறிஸ்தவம், வைதீகம். இதெல்லாமே வானகத்தினுடைய கடவுள்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற அணுகுமுறை கொண்டவை. இந்த பாரடைம்னு சொல்லுவாங்க. வானகத்தின் கடவுளர்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற பாரடைம் கொண்டவை all the Semitic religions and Vedic religions. ஆனால் தமிழ் நிலத்தில் மட்டும்தான் அங்கிருந்து இங்கு அல்ல, இங்கிருந்து அங்கு. இது ரொம்ப முக்கியமான பாரடைம். இங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லா கவனிச்சுக்குங்க. அங்கிருந்து இங்க கிடையாது, இங்கிருந்து அங்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அந்த வகையில் மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுக்காக நின்று, மக்களை நேசித்து, மக்களை பாதுகாத்து இறை நிலைக்கு உயர்ந்த ஒரு மாபெரும் மரபு திருமுருகப் பெருமானுடைய மரபு. எனவேதான் அந்த மரபு அழியாமல் இந்த நிலத்தில் இருக்கிறது. இன்றும் காவடி எடுக்கிறார்கள், அலகு குத்துகிறார்கள், கால்நடையாக. எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கூட காலணி அணியாமலேயே நடந்து பழனி மலைக்கும் ஏனைய திருத்தலங்களுக்கும் செல்வதை பார்க்கின்ற பொழுது வெறும் ஏதோ மூடமை நிறைந்த ஒரு பக்தியால் உந்தப்பட்டு அல்ல, இந்த நிலத்தினுடைய அடிப்படை மரபணுவோடு கலந்து விட்ட கூறுகளில் ஒன்றாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். என்றால் நீங்களும் நானும் இறை நிலைக்கு உயர முடியும் என்கின்ற சாத்தியப்பாட்டை திறந்து வைக்கிற ஒரு குறியீடு தான் திருமுருகப் பெருமானுடைய குறியீடு. நாம் இறைநிலைக்கு உயர முடியும்.